Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல chapter 8 strings and string manipulation இந்த லெசனோட டீடைல் ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரே ஒரு டீடைல் ஆன்சர் தான் இந்த லெசன்ல இருக்கு. அதனால இதை ஒமிட் பண்ணிடாதீங்க. இதை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ்டு क्वेश्चंस அதாவது ப்ரோக்ராம் பேஸ்டு क्वेश्चन கம்பல்சரியில கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி क्वेश्चन அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது கொடுத்தாலும் உங்களால எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதை மிஸ் பண்ணாம படிச்சிருங்க. ஓகே, so இதை டிஸ்கஸ் பண்ணலாம். question வந்து explain about string operators in Python with suitable example. so string operators explain பண்ண சொல்லியிருக்காங்க. so இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து string operator இந்த கொஷினை ஃபுல்லாக படிக்காமல் operators அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டு கடகடன்னு 5th சாப்டரில் இருக்கிற பைனரி ஆப்ரேட்டர் arithmetic ஆப்ரேட்டர்ஸை எழுதி வச்சிடாதீங்க. சரியா? இது string operator. ஸோ எப்போவுமே கொஷினை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாசிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக எழுத முடியும். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, போர்டு எக்ஸாமில் கூட பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக கவனமாக இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பைத்தான் ப்ரொவைட்ஸ் 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தானில் எத்தனை ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு மேனிப்புலேட் த ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் ஆகுது. மேனிப்புலேட்னா டூ சம் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக மேனிப்புலேஷன்னா கால்குலேஷன்ஸ் இல்லை ப்ராசஸிங்னு அர்த்தம். ஸோ என்ன ஸ்ட்ரிங்கை வச்சு என்ன பண்ணலாம், 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அப்புறம் வந்து நிறைய தடவை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸ்ட்ரிங்கிலிருந்து சப்ஸ்ட்ரிங் எடுக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ 5 டைப்ஸு, அதோட சிம்பிளையும் படிக்க போகிறோம், அதோட எக்ஸாம்பிளும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா கன்காட்டினேஷன். அதோடைய சிம்பிள் என்ன அப்படின்னா ப்ளஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் 5 ஆப்ரேட்டரையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ கன்காட்டினேஷன் அதோட ஆப்ரேட்டர் சிம்பிள் வந்து ப்ளஸ். ஸோ கன்காட்டினேஷன்னா என்ன அர்த்தம்? ஜாயினிங் ஆஃப் 2 or more strings is called as concatenation. 2 இல்லை 2க்கு மேலே நிறைய ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ண வைக்கிறது, சேர்த்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறது தான் concatenation. ஸோ அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ் டு கன்காட்டினேட். ஓகேவா? ஸோ ஜாயினிங் ஆஃப் 2 or more string. ஓகே, இதில் வந்து 1 or more ஒரு ஸ்ட்ரிங்கை ஜாயின் கிடையாது இல்லையா? இப்போ ஜாயினிங்னா என்ன, அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும். அதனால 2 or more எழுதுங்க. ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் டு கன்காட்டினேட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெல்கம் டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங்னு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரிங்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் அரே ஆஃப் கேரக்டர்ஸ். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். இல்லை கேரக்டர்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். லெட்டர்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் சிம்பிள்ஸாக இருக்கலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்டு வித்தின் சிங்கிள் இல்லை டபுள் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸ் போடலாம் பைத்தானில், இல்லை டபுள் கோட்ஸ் போடலாம். C++ல டபுள் தான் போடணும். ஆனால் இங்கே பைத்தான் வந்து ரொம்ப ஈஸி. சிங்கிள் போட்டும் எழுதலாம், டபுள் போட்டும் எழுதலாம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ட்ரிபிள் கோட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நிறைய லைன், இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்குன்னா அப்போ ட்ரிபிள் கோட்ஸ் போடணும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெல்கம் டபுள் கோட்ஸில் இருக்குது, ப்ளஸ் பைத்தான் இன்னொரு டபுள் கோட்ஸில் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ நடுவில் என்ன ஆப்ரேட்டர் இருக்குது? ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கும். என்ன டிஸ்பிளே? வெல்கம் பைத்தான். ஓகேவா? ஸ்பேஸ்லாம் விடாது, அப்படியே பக்கத்துலேயே டிஸ்பிளே பண்ண வச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. இன்டராக்டிவ் மோடில் தான் இதை டிஸ்பிளே பண்ண வச்சுருக்காங்க. ப்ரோக்ராமாக எழுதலை, ஒரே லைனில் தானே, அதனால ஒரு இன்டராக்டிவ் மோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கே தெரியும், ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கும் போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ வெல்கம் பைத்தான் இது எப்படி எழுதலாம், இல்லைனா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா S1 ஃபார் எக்ஸாம்பிள் S1 இஸ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்றத நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது S2 ஈக்குவல் டு பைத்தான். இப்போ பிரிண்ட்டு S1 + S2 இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தா இதெல்லாம் வந்து கம்பல்சரியிலோ 1 மார்க்லேயோ கேட்கலாம். சரியா? அப்போ இது என்ன பண்ணும், S1 + S2 அப்படின்னா S1ஓட வேல்யூ வெல்கம், S2ஓட வேல்யூ பைத்தான். ஸோ ரெண்டையும் சேர்த்து வெல்கம் பைத்தான் அப்படின்ற இந்த ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ டைரெக்டாக இப்படி ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம், இல்லை வேரியபிள் யூஸ் பண்ணியும் எழுதலாம் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ ஜாயினிங் 2 or more ஸ்ட்ரிங்ஸ், இதுதான் வந்து கன்காட்டினேஷன்.
நெக்ஸ்ட் வந்து அப்பண்ட். அப்பண்டுக்கு என்ன சிம்பிள்? ப்ளஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ முதல்ல வெறும் ப்ளஸ் மட்டும் போட்டுட்டோம். இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். அப்பண்டுனா என்ன அர்த்தம்? ஆடிங் மோர் ஸ்ட்ரிங்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் இஸ் நோன் அஸ் அப்பண்ட். ஸோ 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால் அதுக்கு பேர், ஜாயின் பண்ணால் அதுக்கு பேர் கன்காட்டினேஷன். அப்பண்டுன்ற வார்த்தை எப்போதுமே கடைசியில் ஏற்கனவே இருக்கிறதுல கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்பண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு பேர் ஆட் கிடையாது, கடைசியாக ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆடிங் மோர் ஸ்ட்ரிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த, ஏற்கனவே இருக்கு ஸ்ட்ரிங்கு, அதில் இன்னும் நிறைய ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அப்பண்ட். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு இஸ் யூஸ் டு அப்பண்ட் அ நியூ ஸ்ட்ரிங் வித் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கு. புரிஞ்சிருச்சா? ஸோ ஆடுக்கும் கன்காட்டினேஷனுக்கும் அப்பண்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். str1 இஸ் ஈக்குவல் டு, முதல்ல மாதிரியே நான் வேரியபிள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ str1 இஸ் ஈக்குவல் டு வெல்கம் டு str1. இதில் வெல்கம் டுல இன்னும் நிறைய வார்த்தை ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? str1 ப்ளஸ் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தான்ற வார்த்தையை ஆட் பண்ணுறோம். அப்போ பிரிண்ட் str1 கொடுத்தனா, str1ல ஏற்கனவே வெல்கம் டு இருந்தது, இந்த லேர்ன் பைத்தான் இதில் போய் ஆட் ஆகிடும். டெலீட் ஆகாது, இதுக்கு பின்னாடி போய் ஆட் ஆகிடும். ஸோ வெல்கம் டு லேர்ன் பைத்தான், இதுக்கு பேர் தான் அப்பண்டிங். ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங், எந்த ஸ்ட்ரிங் ஏற்கனவே இருக்குது, இது பின்னாடி நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அப்பண்டிங். ஸோ அப்போ நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்? ஏற்கனவே இருக்கிறதுல ஆட் பண்ணோம், ப்ளஸ் ஈக்குவல் டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டிங். asterisk symbol யூஸ் பண்ணுறோம். ரிப்பீட்டிங், த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் asterisk இஸ் யூஸ் டு மல்டிப்ளை அப்படின்னு எழுதி வச்சிடாதீங்க, சரியா? யூஸ் டு டிஸ்பிளே a string in multiple number of times. நிறைய தடவை ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு asterisk ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா str1 இஸ் ஈக்குவல் டு வெல்கம். ஓகேவா? print str1 asterisk 4. அப்போ என்ன ஆகும்? இந்த வார்த்தை வெல்கம்ன்ற வார்த்தை 4 தடவை டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? கீழே வராது, ஒரே லைனில் தான் வரும். ஓகே, ஸோ வேரியபிள் கொடுக்கணும், ஆஸ்ட்ரிக்ஸ்ன்ற சிம்பிள் கொடுக்கணும், அப்புறம் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ண வைக்கணுன்றதை எழுதணும், நம்பர் எழுதணும். ஓகேவா? 3ன்னு கொடுத்தனா 3 டைம்ஸ் வெல்கம்ன்ற வார்த்தை 3 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்கள் வந்து இன்னும் சம்டைம்ஸ் உங்களுடைய புக் பேக் எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஸோ பிரிண்ட்டு, இந்த வேரியபிள் யூஸ் பண்ணாமலே டைரெக்டாக இங்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெல்கம் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஸ்ட்ரிக் ஸ்ட்ரிங்கை நான் வேரியபிள் யூஸ் பண்ணல, வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை இங்கே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே ஸ்ட்ரிங்கை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆஸ்ட்ரிக்ஸ் 4 அப்படின்னு கொடுத்தனா என்ன வரும்? இதே தான் அவுட்புட். வெல்கம் 4 தடவை டிஸ்பிளே ஆகும். இங்கே இந்த வார்த்தையை, அந்த ஸ்ட்ரிங்கை நான் இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளாரே கொடுத்துட்றேன். இங்கே வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது இங்கே 4 தடவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்படியும் கேட்கலாம், சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு 4th ஆப்ரேட்டர். 4th ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஓகே, அப்போ இதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா இதுதான் சிம்பிள். ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? ஸ்லைஸ் இஸ் அ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அ மெயின் ஸ்ட்ரிங். ஃபஸ்ட்டு ஸ்லைஸ்னால் என்னென்னு எழுதணும். ஸ்லைஸ்ன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங், கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்லேருந்து சின்ன வார்த்தையை அதிலேருந்து எடுக்கிறோம், அதுக்கு பேர் தான் ஸ்லைஸு. ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரூட்டை வந்து சின்ன பீஸ் எடுத்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்லைஸ் ஆஃப் ஃப்ரூட் அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா? அதுலேருந்து சின்ன பீஸை கட் பண்ணுறது. ஸோ அதே தான் இங்கே, அதனால தான் அதுக்கு வந்து ஸ்லைசிங்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்ட்ரிங் கேன் பி டேக்கன் ஃப்ரம் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் பை யூஸிங் தி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர் அண்ட் இண்டெக்ஸ் உள்ளே எழுதணும் கண்டிப்பாக. இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ தான் அது ஸ்லைஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கு இண்டெக்ஸ் தேவைப்படுது. ஸோ த ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். யூஸிங் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூ ஹவ் டு ஸ்லைஸ் 1 or more சப்ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் அ மெயின் ஸ்ட்ரிங்லேருந்து எத்தனை சப்ஸ்ட்ரிங் வேணாலும் நம்ம எடுக்கலாம். என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கு பேர் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். அப்போ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம இண்டெக்ஸை சொல்லிடணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கோலன் எண்டிங் இண்டெக்ஸ். இப்போ நம்ம ஃபார்மேட்டை பார்ப்போம். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேமு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கோலன்
எண்டிங் இண்டெக்ஸ். ஓகேவா? ஜென்ரலாக ஸ்ட்ரிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ஒரு கேரக்டரையும் அது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஹலோன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா பை யூஸிங் த இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0, ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து 0ன்னு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதோடைய இண்டெக்ஸ் வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து 1 2 3 4 இதுதான், இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அப்போ இதுதான் எஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஸோட வேல்யூ வந்து இதுதான். அப்போ இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ ஹெச் மட்டும் அவுட்புட்டாக இதுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இப்போ நான் வந்து இந்த ஓ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணால் தான் இது ஸ்க்ரீனில் ஆன்சர் வரும் இல்லையா, அவுட்புட் தெரியும். ஸோ பிரிண்ட்டு எஸ் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார என்ன இண்டெக்ஸ் ஓக்கு 4 அப்படி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓன்றது டிஸ்பிளே ஆகும். ஒரே கேரக்டர் தான் நம்ம அதில் இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம் இல்லையா. இதே வந்து நான் நிறைய கேரக்டர்ஸ் ஒரு சப்ஸ்ட்ரிங் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிங்கே எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ இந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டருக்குள்ளார நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் இண்டெக்ஸும் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸு வந்து இப்போ அதனால தான் இங்கே வந்து ஸ்டார்ட்டு கோலன் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸு சிங்கிள் கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர். அப்போ STR1 கூட திருக்குறள் கொடுத்துட்டோன்னா STR1 of 0 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் இல்லையா. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, இதோட இண்டெக்ஸை வரிசை அப்படியே எழுதிட்டிங்கன்னா STR1 of 0னா அப்போ ஒரு T மட்டும் டிஸ்பிளே பண்ணணும், ஒரு கேரக்டர் நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நிறைய கேரக்டர்ஸை ஸ்லைஸ் பண்ணணும்னா அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் அ சப்ஸ்ட்ரிங் ஃப்ரம் அ இண்டெக்ஸ் 0 to 4, 0லேருந்து 4 வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே STR1ஓட வேல்யூ என்ன இருந்தது, திருக்குறள் அப்படின்றது தான் இருந்தது இல்லையா. ஸோ THIRUK ஸோ இந்த STR1 வந்து இதுதான் கொடுத்துருந்தது இல்லையா. ஸோ STR1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இதுதான் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ. இதில் 0 கோலன் இது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஓகே, 5 0லேருந்து 5 வரைக்கும் எடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 5 எப்போதுமே என்ன பண்ணுவோம், இந்த பைத்தான் எண்டிங் இண்டெக்ஸை -1 பண்ணிக்கும். அப்போ இதை வந்து 0 to 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். எண்ட் இண்டெக்ஸ் எப்போதுமே -1 பண்ணும். ஓகேவா? ஸோ 0 to 4 வரைக்கும் கால்குலேட் பண்ணி அது என்ன வார்த்தை இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ண வைக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை எழுதிக்கோங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 0 to 5 கொடுத்துருக்கீங்களா. அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரும், உங்களுக்கு திருன்றது ஆன்சராக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்லைஸ் பண்ணிட்டோம், ஒரு சின்ன ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கோம். ஸ்லைஸ் அ சப்ஸ்ட்ரிங் யூஸிங் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ். போனதில் வந்து 0:4 பிகினிங் இண்டெக்ஸ் வந்து 0 கொடுத்துருக்கோமா. இப்போ இந்த இதில் வந்து பிகினிங் இண்டெக்ஸ் வேறு கொடுத்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அப்போ இது வந்து 6லேருந்து 8 வரைக்கும். அப்போ 6 7 அவ்வளோதான். -1 பண்ணால் 7 வரும். அப்போ 6 to 7 என்ன வருது, KU. ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்புட். சப்போஸ் இங்கே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இது நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க புக்கில், நீங்கள் ஒரு 2-3 எழுதினீங்கன்னா போதும். பிரிண்ட்டு STR1 of 0:5ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், 0:5 ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. சாரி, இதுக்கு பதிலாக இங்கே வந்து 0 கொடுக்கவே இல்லை, இப்படி கொடுத்துருக்காங்க. 1 minute. STR1 of :5. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸை கொடுக்கவே இல்லை. அப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸை 0ன்னு எடுத்துக்கும். பிகினிங் இண்டெக்ஸ் இல்லைன்னா 0 தான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு எடுத்துக்கும். அப்போ 0லேருந்து 4 வரைக்கும். அப்போ என்ன வரும், திரு தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ பிகினிங்கில் ஒன்றுமே கொடுக்காம கோலன் கொடுத்துட்டு அடுத்த நம்பர் கொடுத்தாங்கன்னா இது 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வில் ஆல்வேஸ் பி 0. ஸோ டிஃபால்ட் வேல்யூ அதுதான் கொடுக்கலன்னா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இதையே STR1 of 5 6 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 6 கோலன் இப்படி கொடுத்துருக்காங்க.
ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல. அப்போ எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் டிஸ்பிளே பண்ணோம், டில் த எண்டு. ஓகேவா? ஸோ 6லேருந்து ஆரம்பிக்கணும், 6லேருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும். அப்போ KURAL. அப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? KURAL. ஓகேவா? இது மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறைய. நீங்கள் ஒரு 3 எழுதுனா போதும். புரிஞ்சிருச்சா? ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணாமலும் இருக்கலாம், எண்டிங் இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக 0 எடுத்துக்கும். எண்டிங் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணலைன்னா எண்டு வரைக்கும், கடைசி வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரிங்கை அப்படியே டிஸ்பிளே பண்ண வச்சிரும். ஓகேவா? கடைசி கேரக்டர் வரைக்கும் போயிட்டு அப்படியே டிஸ்பிளே பண்ண வச்சிரும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கும் இந்த எண்டிங்கும் எனக்கு வேணும், நடுவில் இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ரெண்டுமே வேல்யூ கொடுக்கணும். நம்பர் கொடுத்தா தான் கரெக்டாக நடுவில் உள்ளதை எடுக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இதில் வந்து இந்த மாதிரி வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு கலர் கொடுக்கலாம். இப்படி வேணும். இந்த இதை மட்டும் நான் எடுக்கணும். RAKQU ருக்கு இதை டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ இதை அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி, வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த ருக்குன்ற வார்த்தை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? STR1 ஆஃப் இண்டெக்ஸ் எழுதிக்கோங்க. 0 1 2 3 எழுதிட்டிங்களா? அப்போ 3. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன? 3 கோலன். எண்டிங் இண்டெக்ஸ் என்னவா இருக்குது? 7 இருக்குது. அப்போ நான் அதை வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ -1 பண்ணிக்கும் இல்லையா? அது நான் 7 போட்டேன்னா 6 வரைக்கும் இது வரைக்கும் எழுதிடும். அதனால் 3:8 கொடுத்தீங்கன்னா ருக்குன்றது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்லைசிங். ஸ்லைசிங்க்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் வேணும், உள்ளுக்குள்ளார ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கோலன் எண்டிங் இண்டெக்ஸ். இதுதான் ஃபார்மேட்டு. இதில் ஸ்டார்டிங் எழுதலைன்னா 0வாக எடுத்துக்கும், எண்டிங் எழுதலைன்னா கடைசி கேரக்டர் வரைக்கும் எடுத்து டிஸ்பிளே பண்ணோம். ரெண்டுமே இருந்ததுன்னா கரெக்டாக இது பண்ணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸை வந்து 0லேருந்து போட்டு ஆரம்பிங்க. 1லேருந்து போட்டிங்கன்னா எல்லாமே தப்பாகிடும். எப்போதுமே எல்லா லாங்குவேஜிலுமே நீங்கள் பைத்தான், C++ எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 தான். ஓகேவா? அப்படி தான் அந்த லாங்குவேஜ் வந்து ஆக்சஸ் பண்ணும் ஸ்ட்ரிங்கை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். when the slicing operation, so next வந்து stride when slicing. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைடுன்ற அடுத்த ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து தனியாக இன்னும் சிம்பிள்லாம் கிடையாது, அதே ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்லைஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த ஸ்லைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைடும் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அது ஒரு ஆப்ரேஷன். இந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷன் யூ கேன் ஸ்பெசிஃபை a third argument, வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark. தேர்ட் ஆர்குமெண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரைடு. இன்னொரு 3ஆவதாக ஒரு ஆர்குமெண்ட் எழுதுவோம். ஏற்கனவே 2 ஆர்குமெண்ட் எழுதுவோம் இல்லையா? ஸ்டார்டிங் இண்டெக்ஸு கோலனு எண்டிங் இண்டெக்ஸ் எழுதுவோம் இல்லையா? 3ஆவதாக இன்னொரு ஆர்குமெண்ட் எழுதுவோம், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைடு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஸ்ட்ரைடு எழுதணும். 3 வேல்யூ இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ணணும்னு அர்த்தம். 2 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லைஸ் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஸ்ட்ரைடு. இட் ரெஃபர்ஸ் டு அது என்ன பண்ணும்? இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட் ஆஃப்டர் த ஃபஸ்ட் கேரக்டர் இஸ் retrieved from the string. இப்போ எது என்ன சொல்லுது? இப்போ நான் ஸ்ட்ரைடு வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்தனா 2 ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணி ஃபார்வர்டாக ஜம்ப் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேரக்டர்லேருந்து 2 ஜம்ப் பண்ணணும். அதுதான் ஸ்ட்ரைடு நான் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கும். டிஃபால்ட் ஆஃப் ஸ்ட்ரைடு வேல்யூ இஸ் 1. இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அதே வெல்கம் டு லேர்ன் பைத்தான் STR1ல் STR1 10:16. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? வெறும் ஸ்லைஸ் தான், இங்கே ஸ்ட்ரைடே யூஸ் பண்ணல. ஸ்ட்ரைட் இஸ் நாட் கிவன். ஓகே, ஸ்ட்ரைடே இங்கே யூஸ் பண்ணலை, வெறும் ஸ்லைசிங் மட்டும்தான் நடக்குது. அப்போ அதே மாதிரி எழுதணும். ஸோ என்ன 0 1 2 3 இண்டெக்ஸ் எழுதிக்கோங்க. 0 1 2 3 4 5 6 ஸ்பேஸுமே ஒரு கேரக்டராக எழுதிக்கும். அதனால் 7 8 9 இது வந்து 10. ஓகேவா? இது 11 12 13 இது வந்து 14 இது வந்து 15 16 17 18 19 20 21 22 இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா நம்ம எழுதுறதுக்கு அவுட்புட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 10:16. அப்போ என்ன பண்ணும்? 10 எங்கே இருக்குது? இங்கே ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிக்குது. 16னா 15 வரைக்கும் நான் எடுக்கணும் இல்லையா? இப்போ ஸ்பேஸ்லேருந்து
LERN வரைக்கும். அப்போ அதுதான் அவுட்புட். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு blank ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ blank ஸ்பேஸ் இப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க, பின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ லேர்ன் இதுதான் அவுட்புட்டு. இப்போ 10:16:2. இப்போ நம்ம ஸ்ட்ரைடு கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரைடு வேல்யூ. ஸ்ட்ரைடு வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கோம், 2. ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 10:16 ஏற்கனவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இங்கே எழுதிக்கணும். ஸோ இது ஒரு blank ஸ்பேஸு, அப்புறம் LEARN. இப்போ 2. இப்போ ஸ்ட்ரைடு பண்ணணும். ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, சைடில் ஒர்க் பண்ணி அப்புறம் அவுட்புட் கொடுங்க. இப்போ ஸ்ட்ரைடு பண்ணணும்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைடு வேல்யூ 2. ஸோ மூவ் ஃபார்வர்ட் ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு கேரக்டர் இஸ் ரெட்ரீவ்டு. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேரக்டரை எழுதிடணும். எழுதுனா பி, அதனால தான் இங்கே இல்லை பாருங்கள், பி அந்த blank ஸ்பேஸு. இதுக்கப்புறம் செகண்ட் கேரக்டர்லேருந்து என்ன பண்ணணும், 2 1 2. நீங்கள் வந்து இப்படி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், 1 2 1 2 1 2ன்னு எழுதிக்கோங்க. 2 கேரக்டர் மட்டும் இங்கே எழுத ஆரம்பிங்க. இந்த 2 வந்து 6, இது 6, டி கிடையாது. ஸோ அப்போ blank ஸ்பேஸு, பி கிடையாது, blank ஸ்பேஸ். ஓகேவா, blank ஸ்பேஸ் ER. அப்போ blank ஸ்பேஸ் ER தான் அவுட்புட். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் அவுட்புட். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இங்கே 1 போட்டுட்டு இங்கேருந்து 1 போட்டு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, இதை எழுதிட்டு L போட்டுட்டு அப்புறம் இங்கே 1 2 போட்டிங்கன்னா தப்பாக வரும் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதுதான் அவுட்புட். இது அடுத்தது வந்து இதை வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சின்னதாக வெல்கம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எழுதிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டும் கொடுக்கலாம். அப்படியே தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. S1 is equal to welcome கொடுத்துக்கோங்க. இப்போ பிரிண்ட்டு S1 2, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுகிறேன், 2:5:2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 2லாம் இப்போ வந்து 0 இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் 0 1 2 3 4 5 6. இதை நான் வேறு கலரில் போடுறேன், இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் போட்டுட்டேன் நான். ஸோ ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து. இப்போ 2:5 இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணுன்னா 2லேருந்து ஆரம்பிக்கணும். 2லேருந்து 5 வரைக்கும். 5னா 4 இல்லையா, 4 அவ்வளோதான் இது. இப்போ LCO இதில் ஸ்ட்ரைடு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேரக்டரை அப்படியே எழுதிடணும். ஃபஸ்ட்டு கேரக்டர் எழுதினதுக்கப்புறம் இங்கேருந்து 1 2 கவுண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கேரக்டர் வந்து 2. அப்போ இதுதான் அவுட்புட். ஸோ எல் செகண்ட் கேரக்டர் என்னது, O 2 போட்டேன், சாரி, LO. இதுதான் இதுக்கு அவுட்புட். புரிஞ்சுதா? ஸோ என்ன பண்ணுறீங்க நீங்கள், திருப்பி 1 செகண்ட் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. டூ 2:5ன்றதுனால நம்ம வந்து 2லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ LC இந்த ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதோட அவுட்புட்டு கடைசியாக எழுதிக்கோங்க, லெஃப்ட் சைடு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ LCO. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்ட்ரைடு பண்ணோம். இதிலேருந்து ஸ்ட்ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேரக்டரை எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கேரக்டரை விட்டுறணும். எழுதிட்டோம் இல்லையா, இதை விட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்பாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ 1 நம்பர் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் மேனுவலாக மைண்டில் கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ 1 அடுத்த நம்பர் வந்து 2. ஓகேவா, அப்போ அந்த 2ன்றது என்னது, O. அப்போது LOன்றது தான் அவுட்புட். ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா LO. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணாலும் ஓகே. அதெல்லாம் வந்து இது புக்கில் இருக்கிற இந்த எக்ஸாம்பிளே கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ::3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ::னா என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எழுதலை, எண்டிங் இண்டெக்ஸும் எழுதலை, அடுத்தது 3ன்ற நம்பர் கொடுத்தாங்க. அப்போ இந்த நம்பர் வந்து ஸ்ட்ரைடு. இப்போ ஸ்டார்டிங்கும் இல்லை எண்டிங்கும் இல்லை அப்படின்னா நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, அப்போ ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் எடுத்துக்கும், ஃபுல்லாகவே எடுத்துக்கும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைடு பண்ணும். ஸ்ட்ரைடு பண்ணும்போது 3 ஸ்டெப்பு மூவ் ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், டபிள்யூவை ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படியே எழுதிடணும். ஓகேவா, நான் இண்டெக்ஸோடு இங்கே எழுதுகிறேன். ஸோ இதை எழுதிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரைடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படியே எழுதிடணும். ரெட்ரீவ் த ஃபஸ்ட்டு கேரக்டர். ஸோ W எழுதிடணும்.
இதுக்கப்புறம் செகண்ட் கேரக்டரில் இருந்து அந்த ஸ்ட்ரைடு ஆப்ரேஷன் நடக்கும். என்ன பண்ணுவோம், 3 ஸ்டெப்பாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 நம்பர் போட்டுக்கலாம். நம்ம இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம், அதனால் நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 அப்புறம் 1 2 3 அப்புறம் திருப்பி 1 2 தேர்ட் ஸ்டெப் இதுதான் 1 2 3 1 2 3 ஸ்பேஸுக்கும் கண்டிப்பாக அது ஒரு கேரக்டர், சரியா நம்பர் போடணும். 2 3 1 2 3 1. இப்போ 3 எல்லாம் என்ன கேரக்டரோ அதை எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதான். 3ல் இங்கே பாருங்கள், இங்கே சி இருக்கு. அடுத்தது ஈல, ஓகேவா. அடுத்தது 3 வந்து ஓ. அடுத்தது 3 வந்து இந்த ஓ எழுதிட்டோம். அடுத்தது இ. அடுத்தது 1 2 3 எழுதியிருக்கோங்க இல்லையா, என். அடுத்தது ஒய். நெக்ஸ்ட்டு ஓ. அவ்வளோதான். ஸோ இதுதான் இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், ஓகேவா, புரிஞ்சிருச்சா. இதில் நீங்கள் என்ன காமனாக மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைடு ஆப்ரேஷன் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, ஓகேவா. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான், அவங்க வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம எழுத முடியும் இல்லையா. இந்த புக்கில் இருக்கிற வெல்கம் டு லேர்ன் பைத்தான்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா எழுதிடுவீங்க. ஆனால் வேறு ஸ்ட்ரிங் கொடுத்தாங்கன்னா அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரியா. புரிஞ்சிட்டிங்கன்னா எழுதுறது ரொம்ப ஈஸி. என்ன மிஸ்டேக் இங்கே பண்ணுவீங்க யூஸ்வலாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரக்டரை எழுதாமலே இங்கேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க 3 ஸ்டெப்பு. இது எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்து எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் செகண்ட் கேரக்டர்லேருந்து தான் ஜம்ப் பண்ணணும், ஓகேவா. ஸோ 3 கொடுத்ததுனால 3 கேரக்டர்ஸ் தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து எழுத வேண்டியதான். நம்ம அப்படியே பார்த்து எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பர் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அவுட்புட் எழுதுறதுக்கு, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரை அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதை எடுத்து எழுதிட்டு செகண்ட்லேருந்து தான் அந்த நம்பர் போட ஆரம்பிக்கணும், ஓகேவா. இதுதான் வந்து ஸ்ட்ரைடு. யூ கேன் ஆல்சோ யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் அஸ் அ ஸ்ட்ரைடு டு பிரிண்ட் த ஸ்ட்ரிங் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபங்க்ஷனோ ஃபார் லூப்போ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணணும், அவுட்புட் பார்க்கலாமா. ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. பாருங்க, அப்போ வந்து கோலன் ஸ்டார்டிங் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் அப்படியே கன்சிடர் பண்ணணும். -2 நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோன்னா பின்னாடியிலேருந்து வரணும். அப்போ என்ன பண்ணணும், என்னன்ற ஃபஸ்ட்டு கேரக்டரை எழுதிக்கோங்க, ஓகேவா. என்ன எழுதியாச்சு. அடுத்தது 2 கேரக்டர்ஸ். இப்போ 1 2 2ன்றது ஹெச் எழுதியாச்சு. அடுத்தது 1 2 ஒய். அடுத்தது 1 2 ஸ்பேஸ். அப்புறம் 1 2 ஆர் 1 2 இ. அதுக்கு பதிலாக நம்பர் போட்டு நீங்கள் எழுதினாலும் ரொம்ப ஈஸி தான். 1 2 திருப்பி ஒரு ஸ்பேஸ் 1 2 திருப்பி 1 2 இ வந்துருச்சா. அடுத்தது 1 2 ஓ 1 2 1 2 டபிள்யூ. இங்கே கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கண்டிப்பாக கேபிட்டலில் தான் எழுதி ஆகணும், ஓகேவா. ஸோ இது நெகட்டிவ். இப்போ வந்து இந்த மாதிரி 2 கேரக்டர் பதிலாக இது அப்படியே ரிவர்ஸ் பிரிண்ட் த ஸ்ட்ரிங் இந்த ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னா என்ன பண்ணும், இங்கே 2க்கு பதிலாக -1 கொடுத்தீங்கன்னா அப்படியே பின்னாடியிலேருந்து NOHT அப்படின்னு பண்ணணும். நம்ம பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் பண்ணும்போது பேலிண்ட்ரோமுக்கு யூஸ் பண்ணாது. ரிவர்ஸ் பண்ணுறதா இருந்தால் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்லாம் தேவையில்லை. அப்படியே -1 கொடுத்தீங்கன்னா அப்படியே இதை ரிவர்ஸ் பண்ணி பின்னாடியிலேருந்து கேரக்டர் அப்படியே பின்னாடியிலேருந்து எழுத ஆரம்பிச்சிடும், ஓகேவா. ஸோ இதுதான் ஸ்ட்ரைடு. ஸோ 5 ஆப்ரேஷன்ஸ் படித்தோம். கன்காட்டினேஷன், அப்பெண்டிங், ரிப்பீட்டிங், ஸ்லைசிங் த ஸ்ட்ரிங்கு, அடுத்து ஸ்ட்ரைடு வென் ஸ்லைசிங், ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில் ஆன்சருக்கும் ஈஸியாக இருக்கும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.